சபை ஆண்டவரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என கர்த்தர் விரும்புகிறார். எதனால தெரியுமா ஆராதனை வெளிப்பட வேண்டும்? உள்ளத்துல ஒரு அன்பினால் ஆராதனை வெளிப்பட வேண்டும். நம்மை பார்த்து ஒரு நாள் ஆண்டவர் சொல்லக்கூடாது, நீங்க அன்பை விட்டு விட்டீர்கள் என்று சொல்லக்கூடாது. நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்லணும், இது என்னை நேசிக்கிற சபை என்று சொல்லணும். அந்த அன்பை கர்த்தர் நமக்குள்ளே தருவாராக. கிறிஸ்தவத்தை இன்றைக்கு பலர் மதமாக மாற்றினார்கள். கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டுட்டீங்களா? ஞானஸ்நானம் பெற்றுட்டீங்களா? அப்ப டெய்லி ஒரு 1000 சோத்திர பலி சொல்லிருங்க. 1000 சோத்திர பலி சொன்னதுனால அவருக்கு பக்கத்துல நம்ம வர முடியும்னு அர்த்தம் அல்ல. முதல்ல நம்முடைய இருதயத்துல அன்போடு கூட அப்பான்னு சொல்லி கூப்பிட்டாலே அவர் ஓடி மகனே என்று நம்ம பக்கத்திலே வருகிற ஒரு அன்புள்ள தெய்வமாக இருக்கிறார். இருதயத்திலிருந்து வருகிறதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வெளியே இருந்து வேஷத்திலிருந்து வருகிறதை அவர் எதிர்பார்க்கல. உள்ளத்திலிருந்து வருகிற ஒரு அன்பை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்ம எதை கொடுத்தா கூட அன்பினால தான் கொடுக்கணும். காணிக்க கூட அன்பினால தான் கொடுக்கணும். பாஸ்டர் சொல்லிட்டாங்களே, சொன்னதுனால நீங்க யாரும் காணிக்க கொடுக்க கூடாது. மனப்பூர்வமா நீங்க அதை செய்யணும். விசனமாய் அதை செய்யக்கூடாது. கட்டாயத்தினால செய்யக்கூடாது. கர்த்தர் மேல உள்ள அன்பினால தான் நீங்க அதை செய்யணும். நான் நினைப்பதற்கு மேலாக ஆண்டவர் என்னை நடத்தி இருக்கிறார். ஆகையினால நான் ஆண்டவருக்காக கொடுப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறேனுங்கிற அன்பினால கொடுக்கணுமே தவிர நீங்க யாரு கட்டாயத்தினால செய்யவே கூடாது. கட்டாயத்தினால செய்கிறதுனால நமக்கு ஒன்று நடக்க போறதும் கிடையாது. அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்தார் அன்பினால, ஆராதனை செய்தார் அன்பினால, துதித்தார் அன்பினால, தியாகத்தை சகித்தார் அன்பினால, கல்லறை கொள்ளுவதற்கு ஒப்பு கொடுத்தார் அன்பினால. இவை எல்லாவற்றிலும் முற்றிலும் அன்பினால ஜெயங்கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமே. ஆராதனைங்க, கையை தட்டுங்க, வாயை திறங்க. அப்படி நாங்க சொல்றதுனால அல்ல. நீங்க உள்ள வந்தாலே வரும்போதே ஆராதிச்சுக்கிட்டே வந்துடணும் உள்ள. அது தான் கிறிஸ்துவுடைய அன்பு.